விஜய் டிவில இன்னைக்கு புதுசா ஒரு சீரியலை ஆரம்பிச்சிருக்காங்க. தங்க மகள். இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீனே ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் தான். ரொம்ப குடும்ப பாங்கான ஒரு பொண்ணா காட்டுறாங்க ஹீரோயினை. 9 தடவை கோயில சுத்தி அடிப்பிரதட்சணம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா அது பக்திக்காக பண்ணதில்ல, பெட்டுக்காக பண்ணது அப்படிங்கறது தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட்டு கட்டி இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யறாங்க நம்ம ஹீரோயின். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் போய் பார்ட்டி வியர் போட்டுட்டு வரேன், இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி உங்களோட செலவுதான்னு சொல்லிட்டு போறாங்க. ஹாசினியோட ஃப்ரெண்டு, நீ தாவணியில ரொம்ப அழகா இருக்க, கிராமத்துல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க. நான் எல்லாம் கிராமத்துல இருக்கிற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க ஹாசினி. அப்போ கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது இந்த சீரியல்ல. ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹீரோ இன்ட்ரடக்ஷன். ஹீரோவோட பேரு முத்துப்பாண்டி. கிராமத்துல வசூல் ராஜாவா இருக்காரு. கோயில்ல போய் தன்னோட மாமா பொண்ணுக்கு இன்னைக்கு 23வது மாப்பிள்ள பாக்க வர்றாரு. கண்டிப்பா இந்த சம்பந்தம் அமைஞ்சிடணும்னு சாமி கும்பிடுறாரு. அடுத்த சீன்ல சண்டை எல்லாம் போட்டு வசூல் பண்ணி அவங்க முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனா அந்த முதலாளி எப்பேற்பட்டவர்னா, இந்த மாதிரி ஒரு முட்டாள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிற முதலாளியா இருக்காரு. இவரு தான் ராமசாமி, முத்துவோட மாமா. இவரு சாமி கும்பிட்டுட்டே ஒவ்வொரு தரையா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவருக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பையன். 3 பொண்ணுங்களும் முதல் தாரத்துக்கு பிறந்த பொண்ணுங்க. 2வது தாரத்துக்கு பிறந்தது ஒரே ஒரு பையன் தான். அந்த பையனும் கொஞ்சம் மக்க பையனா இருக்கான். முதல் தாரம் இறந்துட்டாங்க, 2வது தாரம் இவங்கதான். ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவங்களோட தம்பி தான் முத்துப்பாண்டி. சித்தின்னு சொல்லிட்டு சீரியல்ல எப்படி நல்லவங்களா காட்டுவாங்க, இவங்களை நல்லவங்கன்னு சொல்றாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அடுத்த சீன்ல நேரா மீனாட்சி கிட்ட போய், இந்த பூவை வச்சுக்கோ, இன்னைக்காவது உனக்கு சம்பந்தம் அமைஞ்சாகணும் அப்படின்னு சிடு சிடுன்னு விழறாங்க. இவ்வளவு ஒப்பா கெட்டவங்களா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே கனவு. இந்தாமா பூ வச்சுக்கோமா அப்படின்னு ரொம்ப பவ்யமா வந்து சித்தி சொல்றாங்க. மீனாட்சிக்கு முத்துப்பாண்டிய ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் 23 மாப்பிள்ளையும் தங்கச்சிங்களை வச்சு விரட்டி அடிச்சிருக்காங்க. இது தெரியாம அவங்க அப்பாவும் சித்தியும் அடுத்தடுத்து மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. சித்தி போய் தரகர்கிட்ட வந்துட்டாரா மாப்பிள்ள அப்படின்னு கேக்குறாங்க. இதோ வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் மணமேடையில என்னை விட்டுட்டு போயிட்டான், வேற வழியே இல்லாம இந்த ஆளை கட்டிக்கிட்டேன். அவனுக்கும் எனக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம், அதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த 3 பேரையும் எவன் கையிலயாவது பிடிச்சு கொடுத்துட்டு நானும் என் பையனும் தான் இந்த வீட்டையே ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த குடும்பக்கார சித்தி. ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.